ஏன்னா இந்த முக்கு முக்கிக்கு இருக்க? நீ ஓட்டி பார்த்தா தெரியும் டேய். நான் ஓட்டுறேன்னா கேக்குறியா? டேய் செல்வம், அங்க பாரு நம்ம ராமனடா. ஆமா அண்ணே. போஸ் செல்வம் எங்கடா போயிட்டு வரீங்க? கடைக்கு போய் சரக்கு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படியா? என்னண்ணே சனிக்கிழமை ஆச்சுன்னா மதனியோட வருவா, இப்போ ஒத்தையில வந்துருக்க. அவளை விடுறா, அவளை பஸ்ஸுக்கு கூட்டு வரா. நீ ஏற பஸ்ல மதனி ஏத்த மாட்டாங்களா என்ன? சொன்னா விவரம் புரியாதுடா உங்களுக்கு. என்ன புரியாது? அடடடடடா டேய், நீங்களா சித்தப்பனா போறீங்கடா. அண்ணே அண்ணே சூப்பர். டேய் விடுங்கடா. அண்ணே இந்த விஷயத்தை போய் உடனே அம்மாட்ட சொல்லும்ண்ணே, பூச்சி போய்டும்ண்ணே. வாங்கடா உடனே போய் சொல்லுவோம். செல்வம் சைடுடா. வாங்கடா. டேய் பெரிய இருப்பா, இதுல எவன்டா தம்பி மேல கை வச்சவே? டேய் உன்னை எண்ணிக்கா போட்டுக்கணும்டா. எங்க குடும்பத்துல யாரையும் தம்பி பேரை சொல்லி கூட கூப்பிட்டதுல என் தம்பி மேல கை வச்சல. டேய் என்னடா பண்ணுவ? கத்தியாரோட வந்திருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் ஓடுவோம். மனுஷான வச்சுக்க, பிரிச்சு மேஞ்சிரோம்டா. டேய் டேய் உங்களை கொல்லாம விட மாட்டேன். அடியே பாம்புலா, எங்க ஓடணும் விட மாட்டேன். எங்க நின்று அடிக்கடா. சரி நீ பாத்துற. டேய் செல்வம் நிக்காதடா, ஓடிக்கேறா. பாத்து போனே. ஓய் ஓய் சீக்கிரம். பின்னாடி வராங்க. சீக்கிரம் வாங்க. என்னடா கட்ட வேண்டிய மாதிரி ஓட்டுற? பொம்பளை பிள்ளைய பார்த்தா மட்டும் முன்னாடி இவளை தூக்கிட்டு ஓட்டுற. உட்றா, அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. நம்ம அண்ணன் சண்டை ஓட்டுட்டாடா. டேய் 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 டேய்
சண்டை ஏத்த போட்டு கோர்ட்டு கேஸ் அழைச்சு சொத்தை தொலைக்கி பாக்குறீங்களா? ஏடா கௌரவமா பழகிட்டா சொத்து சேர்க்கறதா குறியா இருக்கனே. கண்டவிக்கிட்ட சண்டை போடக்கூடாது. ஏய் இந்த வரடா எங்க அப்பே சொன்ன மட்டும் அவரு உசுரோட விட்டு போறான். லேட் கொலக்க ஆத்து போடுடா. ஏப்பா ஏய் போடா. பெரிய பிடிச்சி சொல்லிக்கிறீங்களப்பா. போப்பா நான் பாத்துக்கறேன். போப்பா. நீ கூட்டி போப்பா. போப்பா. போ. மாமா என்ன காயத்ரி? என்ன மாமா எங்க ஊருக்கு வந்துட்டு வீட்டுக்கு வராம இங்க நின்னுட்டு இருக்கீங்க? கடைக்கு சரக்கு போட வந்தேன். பசி எடுத்துருச்சு, அதான் டீ குடிச்சிட்டு இருக்கேன். ஏன் நம்ம வீட்டுக்கு வந்தா டீ போட்டு தர மாட்டேனா? நம்ம வீட்டுல சாப்பிடாம ஆறு வீட்டுல சாப்பிட போறேன். போ, ஃப்ரீயா இருக்கப்ப இன்னொரு நாளைக்கு வரேன். சரியா? சரி வாரேன். பாண்டிங்க நிக்கிறான் பாரு. இவனை எங்கெங்கெல்லாம் தேடிட்டு இருக்கான். பகுமானம் எங்க நின்னு டீ குடிச்சிட்டு இருக்கேன். ஏய் பாண்டி, உன்னை எங்கிட்டாண்டா தேடுறது? ஏலே என்னத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்க? வேணாண்டா சாமி, உங்க பணக்கார சாவாசம். உங்க அண்ணங்க எல்லாம் சேர்ந்து எங்க அண்ணங்களை அடிக்க வந்துட்டாங்க. ஏதாவது ஒண்ணு நடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா எங்க அப்பா தாங்கிக்க மாட்டாங்க. ஐயோ லூசு பயலே, நான் சொல்லடா. ரோட்ல பாத்துட்டு வேற எவனோ ஒருத்தன் போட்டு கொடுத்துட்டான். நீ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்க? ஏய் இதெல்லாம் பெருசு படுத்துவ. வீட்டு பிரச்சனை வேற, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வேற. சரி வா போலாம். வா கிளம்பலாம். சரி போங்க, அந்த சரக்கு போட்டு வரேன். கொம்பு முளைச்ச மாதிரி ரோசை தூக்கிட்டு அலையாத. உட்கார்றா. இவர் பெரிய ரோசக்காரரு. ரோசை போ, போட்டு போ. சீக்கிரம் வந்து சேரடே. வேற எது வேணுமானே? என்ன சம்பந்தம் இல்லாம வண்டி இங்க நிக்குது? ஏ போசே போசே சுருட்ட காதெல்லாம் நல்லா தான் கேக்குது. வந்துக்கு இருக்கும்ல. டயர்லாம் நல்லா தானே பாருக்கு. ஏய் என்ன போசு வண்டி இங்க நிப்பாட்டி இருக்க? இங்க வாமே. அண்ணமயிலு பக்கத்து ஊர் வரைக்கும் போய் ஒருத்தர் ஊசி போட போயிருக்கு. சரி 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 10 நிமிஷத்துல வந்துரும். அது வரைக்கும் இவங்க கிட்ட சொல்லி ஏதாவது சமாளி. நான் சமாளிச்சுக்கிறேன். இவங்க என்ன கலெக்டர் ஆபீஸ்ல வேலை வைக்கிறாங்க. பூரா ஆடு மேய்க்கிறவனா தானே உட்காந்துருக்கான். சூப்பர். ஏய் வண்டி 10 நிமிஷம் நிக்கும். டீ காபி சாப்பிடறேன் சாப்பிடுங்க. ஏய் இறங்குப்பா. என்னண்ணே காட்டுக்குள்ள இறங்க சொல்றேன். அண்ணே இறங்குனே. ஏக்கா இறங்கா. சரியா டைம் பார்த்துக்க 10 நிமிஷம் தான் நிக்கும். ஏ சுருட்ட வழக்கமா டீ கல் நிப்பாட்டி டீ காபி சாப்பிட சொல்லுவீங்க. ஆமா. அது ஒரு நியாயம் இருந்துச்சு. இப்படி அத்துமான காட்டுல நிப்பாட்டி டீ சாப்பிட சொல்றீங்களே, நான் ரகல பண்றீங்களா? அட என்னங்கப்பா, 1க்கு 2க்கு போறேன்னா போய்க்க. வண்டி 10 நிமிஷம் நிக்கும். 10 நிமிஷம் தான் நிக்கும். ஏலே வண்டி ஏறி 10 நிமிஷம் தான்டா. அது அதுக்குள்ள ஒண்ணுக்கு எப்படி வரேன்? எங்களுக்கு என்ன சக்கரை சீக்கா வந்திருக்க? என்னடா இப்படி பேசுனா என்னடா அர்த்தம்? இங்க பாரு, இந்த இடத்துல எல்லாம் குறைச்ச விலையில செண்டு விக்கிறாங்களா. பிடிச்ச இடத்த பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். வண்டி 10 நிமிஷம் நிக்கும். என்னது? ஏய் சுருட்டா பிளாட் போட்டு விக்கிறதுக்கு ஒப்பே விட்டடமா? எங்க சியா விட்டடம் ஏய். அப்படியா? உங்ககிட்ட எல்லாம் பேசி மாளாது. நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டீங்கப்பா. எனக்கு தூக்கம் வருது. வண்டி 10 நிமிஷம் தான் நிக்கும். என் கூட தூங்குறவெல்லாம் எப்படி பண்ணிக்க? ஐயோ நான் எப்போ தூங்கிட்டேன்டா. தூங்குறவனை ஏன்டா இம்சை பண்றீங்க? எப்படி? தேங்க்ஸ். சுருட்டே நான் வந்துட்டேப்பா. வண்டி 1 செகண்ட் கூட நிக்காது. ஏறிக்க. லேட் பண்ணா எனக்கு பிடிக்காது. இல்ல ஏறிட்டாங்க. ரைட் போயிட்டே சீக்கிரம் வாங்கடா. தூங்கிட்டாடா இருக்கீங்க. ஓடி வாங்கடா. உடம்புக்கு நல்லது. ஓடியாங்க. என்னையா நடந்துச்சு? என்னத்த சொல்றது மாமா, பொண்ணுன்னா 4 பேர் கேட்டு வரத்தான் செய்வாங்க. நான் கட்டியா கொடுத்துட்டேன். கட்டினா போஸ்மா மொத்தம் கட்டுவேன்னு சொல்லி கழுத நாண்டுச்சா தெரிஞ்சு மாமா. ஆடா தள்ளியா. ஏய் கிறுக்கழுத, உன் மயனை என்ன கட்டி மாமானா கட்டி வச்சுட்டு போறேன். நாண்டுகிட்டு செத்தா நினைச்சதெல்லாம் நடந்துருமா? ஆடா சை விரும்பாய், நீ போய் வெத்தலை இருந்தா எடுத்துட்டு போ. அழுகை நிப்பாட்டு. அழுகாதம்மா. நீங்களா முடிவெடுக்க வேண்டியது, பெத்தவங்களை தவிக்க விட வேண்டியது. இதே வேலையா போச்சு உங்களுக்கு. யோ நீ இந்த பக்கம் வாயா. பேச்சு இதை தொடு. இந்த உன் மக பஞ்சவரணத்தை என் மயன் போஸுக்கு பொண்ணு தர சம்மதமாயா? சம்மதம் மாமா. சந்தோஷமா? இப்பயாச்சும் சரி. ஐயோ என்ன கொல்ல வராங்களே. ஐயோ இந்த பக்கமா. ஐயோ என்ன காப்பாத்துங்க. என்ன தப்பு பண்ணேன்? என்ன காப்பாத்துங்க. வண்டி எடுப்பா. என்ன கொல்ல வராங்க. வண்டி எடுப்பா. படிச்ச எம்எல்ஏ வண்டி பஞ்சராய் கிடக்கு. வண்டி எடு. கொல்ல வரீங்க. இந்த வெறும்பையில கொல்லாம என்ன சொல்ற? ஏன்? இவனை விட 8 குத்துக்கு இளையவன். பக்கத்து ஊர் எம்எல்ஏ. இந்த வெங்காயமும் அவனு தான் ஒண்ணான்னு தேர்தல ஜெயிச்சாங்க. சரி. அவன் மானஸ்தன். கார்ல ஏறினா மரத்துல மோதனா மண்டைய போட்டான். ஏப்பா அவன் மண்டைய போட்டதுக்கு இவரை மர்டர் பண்றதுக்கு என்னப்பா சம்பந்தம்? மறு எலெக்ஷன் வந்துச்சுல, இடைத்தேர்தல். ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல. அந்த காசை வாங்கி ஆடு வாங்கினாங்க, மாடு வாங்கினாங்க, இட்லி கடை வச்சாங்க. அந்த ஊருக்குள்ளே வட்டி கொடுத்து ஊரே செலிம்பா இருக்காங்கல்ல. சர்வேஜனா சுகினோ பவந்துன்னு வேதத்திலே சொல்லி இருக்குன்னு. அதனாலதான் ஊர் கூடி பேசி முடிவு பண்ணி ஜாதி கலவரம்னு இவாள போட்டு தள்ளான்னு முடிவு பண்ணி